அதெல்லாம் கிடையாது. அணு ஆயுத நாடு என்கிற தகுதி வந்துட்டா முன்னேறிய நாடுக வரிசையில் ஒண்ணு வந்துட முடியாது. இன்னும் பாதி வீட்டுல இன்னைக்கு எத்தனை வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு? எத்தனை வீட்டுல இருக்கு? நான் கேட்கிறேன், என்ன வசதி இருக்கு? தண்ணீரை விலை கொடுத்து வாங்குற குவைத் முன்னேறிட்டான், தண்ணீர்ல மிதக்கிற வெனிஸ் முன்னேறிட்டான், வெறும் மாடுகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் முன்னேறிவிட்டான், காடுகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிற பிலிப்பைன்ஸ் முன்னேறிவிட்டான், நிலப்பரப்பை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா முன்னேறிவிட்டான், கடிகாரத்தை மட்டுமே நம்பி காலம் தள்ளக்கூடிய சுவிட்சர்லாந்து முன்னேறிவிட்டார், வெறும் மீனை நம்பி இருக்கக்கூடிய நார்வே முன்னேறிவிட்டார், அறிவியலை மட்டுமே ஆதாரமாக வைத்திருக்கிற அமெரிக்கா முன்னேறிவிட்டார், கூட்டு பண்ணையை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கிற சோவியத் ரஷ்யா முன்னேறிவிட்டார், மனித உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஜப்பான், இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாகசாகி, ஹிரோஷிமா அமெரிக்க ஏகாதிபத்தியம் அணுகுண்டுகளை வீசி எறிந்து லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டு 2 நகரங்கள் சூறையாடப்பட்டு எரிமலையின் மடியிலே இருக்கிற ஜப்பான் இன்றைக்கு உலக நாகரிக ஓட்ட பந்தயத்தில் நிலவளம் இல்லை, நீல கடல் வளம் இல்லை, ஜனவளம் இல்லை, ஜலவளம் இல்லை, எந்த மூலதனமும் இல்லாத தன்னுடைய சொந்த தாய்மொழியில் ஜப்பானிய மொழியில் உயர்கல்வி கற்கக்கூடிய ஜப்பான் உலக நாகரிக ஓட்ட பந்தயத்தில் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. 2500 கடல் எல்லை, 2500 மைல் மலை எல்லை, கிழக்கு மேற்காக 2000 மைல், தெற்கு வடக்காக 2000 மைல், உலகத்தினுடைய மொத்த நிலப்பரப்பில் 5.2% உள்ள ஒரு தீபகற்ப தேசம் இந்தியா. மண்ணுக்கடியில் 238 வருடங்களுக்கு தேவையான இரும்பு, 138 வருடங்களுக்கு தேவையான நிலக்கரி, 18,05,000 கேரட் வைரம், உழைப்பதற்கு 100 கோடி மக்கள், வற்றாமல் வளம் கொளிக்கக்கூடிய சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்று வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவநதிகள், இத்தனை எனர்ஜி ரிசோர்சஸ் கரிவளம் உள்ள ஒரு நாட்டில் 70% மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை. 56% மக்களுக்கு அகரம் எழுத தெரியாது. முன்னேறிய நாடு என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த மக்களுக்கு யார் வழிகாட்டுவது? ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. அரசியல்வாதிக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. சன்னியாசிக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. சான்றோருக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறதா? இல்லை. காலத்தால் காயத்தால் சபிக்கப்பட்ட மக்கள் இவர்கள். இவர்களை யார் தத்தெடுப்பது? தத்தெடுக்கின்ற தகுதி ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முகவர்களுக்கு மட்டுமே சொந்தம். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை நீங்கள் செய்கிறீர்கள். அரசாங்கம் என்ன தந்துருவான்? கணவன் ஜத்தா 400 ரூபாய் தருமா? இதுக்காக கணவன் ஜாகணுமா? அரசாங்கம் தராது, நீங்கள் தர முடியும். நீங்க அதே 400 ரூபாயில 200 ரூபாய் அவள்கிட்ட இருந்து நீங்க இந்த நாட்டில் LIC வாங்கி போட்டீங்கன்னா அவளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதனால நல்லது செய்யும் பொழுது சங்கடம் இருக்கும்.